நமஸ்காரம். எல்லோரையும் திருக்கோள் சேனலுக்கு வரவேற்கிறேன். இன்னைக்கு தந்தேராஸ் எனப்படும் இந்து பண்டிகையை பற்றி பார்க்கலாம். தந்தேராஸ் இல்லை தன திரையோதசி என்று அழைக்கப்படுகிற இந்த நாள் தீபாவளிக்கு முன்பதாக கொண்டாடப்படுவது வழக்கம். தந்தேராஸ் 2025 அக்டோபர் மாதம் 18ஆம் தேதி சனிக்கிழமை அன்று கொண்டாடப்படுகிறது. பார்க்கடலை கடைந்து அதற்குள்ளிலிருந்து மகாலட்சுமி, தன்வந்திரி பகவான் போன்றவர் தோன்றிய ஒரு விசேஷ நாளாக தந்தேராஸ் தினத்தை கொண்டாடப்படுகிறது. இது தன்வந்திரி திரையோதசி என்றும் அழைக்கப்படுகிறது. இந்த நாளில் லட்சுமி தேவி மற்றும் ஆயுர்வேதத்தின் கடவுளான தன்வந்திரி ஆகியோரை வணங்குவது ரொம்பவும் விசேஷம். மேலும் தங்கம், வெள்ளி பாத்திரங்கள் போன்றவற்றை வாங்குவது ரொம்பவும் சிறப்பான ஒரு நாளாக கொண்டாடப்படுகிறது. செல்வத்தின் தெய்வமான லட்சுமி தேவியின் அருளை பெறுவதற்காக இந்த நாளில் அவரை வழிபடுவது விசேஷம். அதே மாதிரி ஆரோக்கியம் மற்றும் நல்வாழ்வின் கடவுளான தன்வந்திரிக்கு மரியாதை செலுத்தும் விதமாக இது தேசிய ஆயுர்வேத தினமாகவும் அனுசரிக்கப்படுகிறது. தங்கம், வெள்ளி, நகைகள், பாத்திரங்கள் போன்றவற்றை இந்த நாளில் வாங்குவது மங்களகரமானதாக கருதப்படுகிறது. அதே சமயத்தில் அந்த இரவு பொது வழக்கமாக யமதீபம் என்று விளக்குகளை வீட்டின் வெளியே தெற்கு திசையில் நோக்கில் ஏற்றி யமதேவருக்கு மரியாதை செலுத்தி வணங்குவதும் வழக்கமாக தந்தேராஸ் தினத்தன்று செய்யப்படுகிறது. முக்கியமாக சொல்லப்போனால் லக்ஷ்மி குபேர பூஜை செய்வதற்கு மிக விசேஷப்பட்ட நாளாக தந்தேராஸ் தினம் கருதப்படுகிறது. வரும் சனிக்கிழமை 18வது அக்டோபர் மாதம் 2025 சாயங்காலம் 7லிருந்து 8:30 மணிக்குள் செய்யப்படுவது விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கிறது. அது முடியாதவர்களுக்கு 5:30 மணியிலிருந்து ராத்திரி 9 மணிக்குள் ஏதாவது ஒரு நேரத்தில் லட்சுமி குபேர பூஜையை செய்யலாம். ஏதாவது ஒரு விதமான ஒரு தடையினால் உங்களால் சனிக்கிழமை அன்று பண்ண முடியவில்லை என்றால் அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமை காலையில் பிரம்ம முகூர்த்தத்தின் போதும் இந்த லட்சுமி குபேர பூஜையை மேற்கொள்ளலாம். இப்போ விசேஷமாக தந்தேராஸ் நாளன்று தங்கம், வெள்ளி வாங்க நினைப்பவர்கள் அன்னைய நாள் தேர்ந்தெடுப்பது ரொம்பவும் விசேஷம். இல்லை எல்லோராலும் தங்கம், வெள்ளின்னு வாங்க முடியவில்லை என்றால் நீங்கள் பண்ண வேண்டியது மஞ்சள், மேபி கிச்சனில் யூஸ் பண்ணக்கூடிய சமையலுக்கு உண்டான மஞ்சளாக இருந்தாலும் இல்லை சுமங்கலிகளுக்கு வைத்து கொடுக்கக்கூடிய மஞ்சக்கிழங்காக இருந்தாலும் மஞ்சள் வாங்குவது ரொம்பவும் விசேஷம். அதே மாதிரி கல்லுப்பு வாங்குவது ரொம்பவும் விசேஷம். அதே மாதிரி ஏதாவது எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் எல்லாம் வீட்டிற்காக வாங்க நினைப்பவர்கள் அன்னைய நாளன்று வாங்க தேர்ந்தெடுப்பது நல்லது. மஞ்சளானது குரு பகவானை குறிக்கும். அதே மாதிரி தான் தங்கமும் அதுவும் குரு பகவானை தான் குறிக்கிறது. அதனால் தங்கம் வாங்க முடியாதவர்கள் மஞ்சள் வாங்கினால் கூட போதுமானது. பாத்திரங்கள் வாங்கலாம் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் ஸ்டீல் பாத்திரங்கள், எவர் சில்வர் பாத்திரங்கள் வாங்குவதை தவிர்க்க சொல்லியிருக்கிறது. ஏனால் அதில் இரும்பு அம்சம் கலந்ததுனால அது ராகுவின் ஆதிக்கத்தை அதிகப்படுத்தும் என்று கூறுகிறார்கள். அதற்கு பதிலாக பித்தளை பாத்திரமோ இல்லை ஓட்டு பாத்திரமோ வாங்குவது நல்லது. இந்த ஐட்டம்ஸ் எல்லாம் வாங்கக்கூடிய சிறந்த நேரம் என்பது சனிக்கிழமை மத்தியானம் ஒரு 1 மணியிலிருந்து ஞாயிற்றுக்கிழமை மத்தியானம் ஒரு 1 மணிக்குள்ள வாங்குவது சிறப்பாக இருக்கும். அந்த நேரம்தான் திரையோதசி இருக்கிறது. அதே மாதிரி தனியா, கொத்தமல்லி விதை வாங்குவது விசேஷமாக சில நூல்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி தீபாவளி அன்று காலையில் பூஜைக்கு வைப்பதற்காக நவதானியங்கள் சின்ன சின்ன அகல் விளக்குகளில் இல்லை சின்ன மண் பாத்திரங்களில் நவதானியங்கள் வைப்பது ரொம்பவும் விசேஷமானது. செழிப்புடன் ஒரு வருட காலம், தீபாவளியிலிருந்து ஒரு வருட காலம் செழிப்பாகவும் சீரும் சிறப்பமாக இருக்க இந்த சுபிக்ஷத்தை தரக்கூடிய பொருட்களை வாங்குவது ரொம்பவும் பிரதானம். அதே மாதிரி செல்வ செழிப்புடன் இருப்பதற்கு தந்தேராஸ் முதல் 5 நாட்களுக்கு மாட்டுக்கு, கோமாதாவுக்கு ஏதாவது சாப்பாடு பொருட்கள் வாங்கி கொடுப்பது ரொம்பவும் விசேஷம். அது பழமாக இருக்கலாம், கீரையாக இருக்கலாம், அருகம்புல்லாக இருக்கலாம். உங்களுக்கு என்ன முடியுமோ அது கோமாதாவுக்கு கொடுப்பது ரொம்பவும் விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் லக்ஷ்மியை வரவேற்கிறதுக்கு உண்டான முக்கியமான விஷயங்கள்.
ஆனால் லக்ஷ்மி எங்கே வருவா என்று பார்த்தால் நீட் அண்ட் கிளீனாக இருக்கக்கூடிய இடத்தில்தான் அவள் வசிப்பாள். அந்த மாதிரி இடத்துக்கு தான் அவள் வருகை செய்வாள். அதனால் வீடு ஒரு 2 நாள் முன்னாடியே நன்றாக க்ளீன் பண்ணி வைக்க வேண்டும். இரண்டாவதாக, எந்த வீட்டில் நல்ல சொற்கள் இருக்கிறதோ, சொற்கள் இனிமையாக இருக்கிறதோ அந்த வீட்டில் அவள் வாசம் செய்வாள். அதே மாதிரி பெண்களுக்கு உண்டான ஒரு ஸ்தானத்தை கொடுக்கக்கூடிய வீட்டில்தான் அவள் ஸ்திர வாசம் செய்வாள். அதனால் பெண்களை மதிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வீட்டில் இருப்பதற்கு எல்லோரும் கவனித்து கொள்ளவும். அதே மாதிரி பூஜை செய்யும் பொழுது எப்படியாவது சீக்கிரம் முடிக்க வேண்டும் என்கிற எண்ணத்துடன் செய்யாமல் பொறுமையாக நிதானமாக லக்ஷ்மி தேவியின் ஸ்வரூபத்தை மனதில் தியானம் செய்து கொண்டு நம்மளுடைய என்னென்ன கோரிக்கை இருக்கோ அதெல்லாம் அவளுடன் முன்வைத்து அவளை நன்றாக பிரார்த்தனை செய்து நிதானத்துடன் அந்த பூஜையை முடிக்க வேண்டும். அதே மாதிரி தந்தேராஸ் அன்று 13 அகல் விளக்கை ஏற்றி வைக்க வேண்டும். திரையோதசி என்பது 13 என்று ஒரு அக்கத்தை குறிக்கும். அதனால் 13 அகல் விளக்கை ஏற்றி வைக்க வேண்டும். அதே மாதிரி காலையிலும் சாயங்காலமும் தூப தீபம் காமிக்க வேண்டும். முடிந்தால் சாம்பிராணி போட்டு வீட்டையெல்லாம் நன்றாக புகைக்க வேண்டும். அதனால் ஏதாவது விதமான நெகட்டிவ் எதிர்மறை ஆற்றல்கள் இருந்தால் அதெல்லாம் வெளியேறிவிடும். இந்த சுத்தம் பண்ணதிலெல்லாம் ஒரு வெள்ளிக்கிழமை இல்லை சனிக்கிழமை காலையிலேயே பண்ணி வீட்டை க்ளீன் பண்ணி வைத்ததுக்கு பிறகு நீங்கள் என்ன வாங்க நினைக்கிறீர்களோ, தங்கமோ வெள்ளியோ இல்லை பானைகள், வீட்டில் சமைக்கக்கூடிய மண் பானைகள் வாங்கலாம். அதே மாதிரி சமையல் சாதனங்கள் பொருட்கள் வாங்கலாம். புது உடைகள் வாங்கலாம். புடவை, வேறு என்ன ஆடை அணிகிறீர்களோ அந்த புது ஆடைகள் வாங்கலாம். மின் சாதனங்கள் வாங்கலாம். அதே மாதிரி ஃபோன், எலக்ட்ரிக் ஐட்டம்ஸு வாங்கலாம். புக்ஸு படிக்கிறவங்க புக்ஸு வாங்கலாம். அதே மாதிரி பூஜைக்கு உண்டான சாமான் எல்லாமே சுபமானது. பூஜை உபகரணங்கள், பூஜை சாமகிரிகள் எல்லாமே வாங்கலாம். இன்று இரவு வழக்கமாக யம தீபம் என்ற விளக்கை ஏற்றுவது ரொம்பவும் விசேஷம். வீட்டிற்கு வெளியே தெற்கு திசை நோக்கி யமதேவருக்கு மரியாதை செலுத்தி அந்த யம தீபத்தை வீட்டில் எத்தனை பேர் இருக்கிறீர்களோ அத்தனை பேரும் ஒரு அகல் விளக்கை ஏற்ற வேண்டும். இது அந்த வீட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கு நீண்ட ஆயுளையும் நல்ல ஆரோக்கியத்தையும் கொடுக்கும் என்று நம்பப்படுகிறது. முக்கியமாக மகாலட்சுமி தேவி செல்வம், சௌபாகியம், வளமை அளிக்கக்கூடியவள். அவளை வழிபடணும். அதே மாதிரி குபேர பகவான் செல்வத்தின் தெய்வம், நிதி நிர்வாகி, வியாபார வளர்ச்சிக்காக வணங்கப்படுகிறார். அதே மாதிரி தன்வந்திரி பகவான் ஆயுர்வேதத்தின் தந்தை, உடல் மன ஆரோக்கியத்தை வழங்குபவர். இவரையும் வழிபடுவது ரொம்ப விசேஷம். குடும்பத்தில் எல்லோருக்கும் ஆரோக்கியத்தை அளிப்பதற்காக தன்வந்திரி ஸ்தோத்திரத்தை எல்லோரும் சாயங்காலம் சூரியன் மறைந்த பிறகு சொல்வது ரொம்ப விசேஷம். லக்ஷ்மி தேவியின் ஒரு எளிதான மந்திரம் ஓம் ஸ்ரீம் மகாலட்சுமி நமக என்கிற அவளுடைய நாமத்தை, அந்த மந்திரத்தை ஜெபிக்கலாம். அதே மாதிரி குபேரனுடைய மந்திரம் ஓம் குபேராய நமக, அதுவும் உங்களால் எவ்வளோ தடவை முடியுமோ